கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெசிபிங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய சும்மா ஸ்நாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஸ்நாக்கிங்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணணும், பொறுப்பாக பண்ணணும். அடிக்கடி சாப்பிடும்போது வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டாக்க வந்து நாளையில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்னமாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக, ஒரு ரெஸ்பான்சிபிளாக, ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்கை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கோட ரெசிபியோட பேர் வந்து பொரி மிக்சர். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பொரி, கருகப்பில்லை, வேர்க்கடலை, பூசணி விதை, திராட்சை, மோர் மிளகா, கடுகு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக பண்ண போகிறேன். சில தாளிப்புகள் வந்து நான் அடுப்பில் பண்ணுவேன் அண்ட் மைக்ரோவேவையும் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்ட்டுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த பொரி எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பேக்கெட் பொரி. இதில் வந்து நான் குறிப்பாக இந்த கிரவுண்ட்நட் ஆயில் நான் ஏன் எடுக்கிறேன், அதாவது கடலெண்ணெய் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்க வந்து இந்த கடலெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மிக்சருக்கு. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரியாக இருக்கிறனால இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நீங்கள் வந்து ஈவன் பிளெயின் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடலெண்ணெய் இதுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது. ஸோ இது கொஞ்சம் ஆயிலில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஸோ 1.30 மினிட்ஸ் ரஃப்பாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பும் கொஞ்சம் நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து முதல்ல வந்து இந்த மோர் மிளகா இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து காஞ்ச மிளகா விட வந்து மோர் மிளகாவே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் வந்து நம்ம மோர் மிளகா ஒரு பாக்கெட் வாங்கினாக்கா நம்மளுக்கு எப்படியும் அது வந்து எல்லாமே செலவழியாது. ஸோ கொஞ்சம் அப்படி இருந்துகிட்ருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சரில் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா வரும். அதாவது இந்த மிக்சரில் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதோட காரம் ஃபுல்லாகவே இதோட காரம் தான் இருக்கும். இன்னொரு டிப் வந்து மோர் மிளகா செய்யும்போது வந்து அதை சும்மா லைட்டாக வறுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கருகிற அளவுக்கு நீங்கள் பண்ணால் தான் வந்து அந்த காரம் உள்ளே போய் தாக்காது. ஏன்னா ரொம்ப காரமாயிரும். அதாவது அந்த மோர் மிளகா வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதை இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்திங்கனாக்கா ரொம்ப காரம் ஓவராயிரும். அப்புறம் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே போய் ஒரு மோர் மிளகா வச்சுட்டு நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டே போகிற அளவுக்கு அது காரமாக இருக்கும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக வந்து அதை நல்லா டீப் ஃப்ரை கருகிற அளவுக்கு அது ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ இப்போ இந்த நெடி நல்லா வந்துருச்சு. இதை ஏன்னா நம்ம பாக்கி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதை இப்போயே வந்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை, பூசணி விதையெல்லாம் ரொம்ப வந்து நியூட்ரிட்டிவான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் இது சின்னதாக வந்து ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கும் போது வந்து இந்த பூசணி விதை எல்லாமே ரொம்ப நியூட்ரிட்டிவான ஒரு விஷயம் அது. இன்ஃபேக்ட் ஒரு கையளவு வந்து உங்களுக்கு இந்த பசி நேரமாக இருக்குது பாருங்களேன், 11 மணி இல்லைன்னா வந்து 4 மணி டயத்துக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை இல்லைன்னா பூசணி விதை லோக்கலாக என்ன கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தேவையில்லை, வேர்க்கடலையும் உங்களுக்கு ஒத்துக்கணும் அது. ஸோ சில சமயம் சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு ப்ளோட்டிங் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம இந்த கருகப்பிலையை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தென் ஃபாலோட் பை இந்த திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இந்த மோர் மிளகா காரத்துக்கு வந்து இந்த திராட்சையோட ஸ்வீட் வந்து நல்லா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை. ஸோ இந்த மசாலா வந்து இது வந்து இப்போ இந்த பொரி வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணி அப்படியே ஸ்டிர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மசாலா பொரி உங்களுக்கு ரெடி. அண்ட் லோ கேலரி ஸ்நாக் ஆல்சோ. சால்ட் டு டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நியூட்ரிட்டிவான ஒரு மிக்சர் ஒன்று ரெடி. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். Puffed rice mixture in microwave. In a saucepan, add the oil, saute the more malagai, the peanuts until crispy. To this add the raisins and the curry leaves. Rice in the microwave with little bit of oil and salt. Toss in the temper of the peanuts, pumpkin seed and more malagai into the puffed rice mixture. Add salt to taste. Yummy puffed rice mixture is ready. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க